யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த காதலர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கொட்டி தீக்க போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. சிறையில் உள்ள டக்ளஸ் ஜோன்ஸ்டன் மற்றும் அவரின் மகன்களுக்கு திடீரென ஏற்பட்ட சுகஜீனம். தனியார் ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். அரசின் புதிய திட்டம். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அரசாங்கம். மின் கட்டண விவகாரத்தில் தவறான புரிதல்கள். நலிந்த ஜேதிச சாடல். விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது 4 பேர் கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் இடம்பெற்றது. இதன்போது ஒரு வாள், 4 கையடக்க தொலைபேசிகள், ஒரு மோட்டார் சைக்கிள், 860 போதை மாத்திரைகளை மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சோதனையின் போது 24 தொடக்கம் 28 வயதுக்குட்பட்ட 4 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹம்பகா சபுகஸ்கந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹோட்டலில் தங்கியிருந்த காதல் ஜோடியை ரகசியமாக வீடியோ எடுத்த குற்றச்சாட்டில் ஹோட்டலின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மகர எண் 2 நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராகம பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சபுகஸ்கந்த போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்துள்ளனர். கடந்த 31ஆம் தேதி ஹோட்டலில் ஆன்லைனில் அறையை முன்பதிவு செய்த காதலர்கள் மாலை 4 மணியளவில் ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர். இரவில் அவர்கள் அறையில் இருந்தபோது ஒரு சிறிய துளை வழியாக ஒரு பிளாஷ் வெளிச்சம் ஒன்றை அவதானித்துள்ளனர். பின்னர் இது குறித்து விசாரித்த போது சந்தேக நபர் அவர்களை கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கமைய போலீசார் அங்கு சென்று சந்தேக நபரின் 2 கையடக்க தொலைபேசிகளை ஆய்வு செய்த போது அவற்றில் அந்தரங்க வீடியோக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். விசாரணைகள் முழுமையடையாததால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். முன்வைக்கப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்ட கூடுதல் நீதவான் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அது மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பகா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முன்னாள் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் யோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவர்களது 2 மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நாளிலிருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான உணவை பெற்று வருகிறார். மேலும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவர் தினமும் பயன்படுத்தும் மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தனியார் துறையின் ஊழியர் சேம லாப நிதியை ஒரே தவணையில் பெறுவதற்கு பதிலாக அந்த நிதியை ஓய்வூதியம் வழங்கும் முறைமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காகவே சேம லாப நிதியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தனியார் துறை ஊழியர்கள் சேம லாப நிதியை ஒரே தவணையில் பெறும்போது அவர்களின் சமூக பாதுகாப்பு ஆபத்துக்கு உள்ளாகுகிறது. இதனால் தனியார் துறை ஊழியர்களும் ஓய்வு பெற்றதும் காலம் முழுவதும் ஓய்வூதியம் பெறும் வகையில் ஓய்வூதிய திட்டம்
போன்ற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றார். இதேவேளை இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் திணைக்களத்தின் இணையவழி முறைப்பாட்டு முகாமைத்துவ அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிஸ்ஸ குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றுபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் https onlineexams.government.lk/eic என்ற இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் 2025 டிசம்பர் 25 முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் 2026 பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்துள்ள மிளகு, கோப்பி மற்றும் ஏலக்காய் பயிற்சிகையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஏற்றுமதி விவசாயத்துறையின் பொருளாதார முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய பாதிக்கப்பட்ட பயிர்களை மீளச் செய்கை பண்ணும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு உயர்ந்தபட்சம் 4,25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுடன் புதிதாக நடுகை செய்வதற்கும் மற்றும் மேல் நடுகைக்கும் தேவையான நாற்றுகள் மற்றும் கன்றுகளை ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினூடாக இலவசமாக வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை முடிந்தளவு குறைந்த மட்டத்தில் பேண வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இலங்கை மின்சார சபையின் யோசனைகளை மீளாய்வு செய்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே இறுதி தீர்மானம் எடுக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் முடிந்தளவு மின் கட்டணத்தை குறைந்த மட்டத்தில் பேண வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். எவ்வாறு இருப்பினும் இலங்கை மின்சார சபையால் சில காரணிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றை மீளாய்வு செய்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உரிய தீர்மானம் எடுக்கும். மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் போது இலங்கை மின்சார சபை அரசாங்கத்துடையது என்றும், கட்டணம் குறைக்கப்படும் போது அது சுயாதீனமானது என்றும் சிலர் கருதுகின்றனர். இது பொருத்தமற்றதொரு நிலைப்பாடாகும். இலங்கை மின்சார சபையானது தம்மிடமுள்ள தரவுகளின் அடிப்படையில் யோசனைகளை முன்வைக்கும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அவற்றை மீளாய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார்.